இதே இயல்போடுதான் நானும் நீங்களும் வளருகிறோம். என் தாயும் தந்தையும் இதே இயல்போடுதான் வளர்ந்தார்கள். என் தந்தையும் உங்களுடைய தந்தையும் வயோதிபத்தை அடைகிற பொழுது, அன்புக்குரியவர்களே, தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேர் சொல்லுகிற குற்றச்சாட்டு, என் வாப்பா வயசு போய்விட்டது, என்னுடைய சொல்லை கேட்கிறார் இல்லை, அவருடைய இஷ்டப்படிதான் நடக்கிறார், நான் எதை சொன்னாலும் அவர் கட்டுப்படுவதில்லை, நான் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி கேட்கிறார்கள். உறவுகளே, அவர் வாழ்ந்து பழகியவர், அதிகாரத்தோடு இருந்து பழகியவர், உன்னை வளர்ப்பதற்காக உன்னை கட்டுப்படுத்தி பழகியவர். அவர் அந்த அதிகாரத்தை மரணம் வரைக்கும் ஒரு ஆண், ரோஷமுள்ள ஒரு ஆண் விட்டுக் கொடுக்க மாட்டார். அதனால் தான் தள்ளாடுகிற வயதில் நீங்கள் கையை பிடிக்கிற பொழுது கூட உதறிவிட்டு, நீ நான் நடந்து வருகிறேன் முன்னால் போ என்று சொல்லுகிற தந்தைமார்கள் அதனால் தான் இருக்கிறார்கள். யாருடைய தயவிலும் அவர்கள் வாழ்ந்து பழகியவர்கள் அல்ல. என் கடைசி நொடியும் நான் தனித்து விட்ட சொந்த காலில் நிற்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். உறவுகளை, உங்களுக்கு கட்டுப்படாமல் இருக்க வேண்டும் என்பதல்ல, இதே நிலையில் தான் நீங்களும் வந்து சேரப்போகிறீர்கள். நீங்களும் நானும் இதே நிலையில் தான் வந்து சேரப்போகிறோம். இன்று நாம் சொல்லுகிற வார்த்தை, நாம் படுகிற கஷ்டம், செய்கிற தொழில் எல்லாம் எதற்காக? சொந்த காலில் நிற்க வேண்டும். யாரிடத்திலும் நான் கையேந்தி விடக்கூடாது, யாருக்கும் அடிமைப்பட்டு விடக்கூடாது, யாருடைய தயவிலும் நான் வாழ்ந்து விடக்கூடாது என்று கடைசி வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோமே. உங்களுடைய விஷயத்தில் அது சரி என்றால், உங்களுடைய வயது முதிர்ந்த தந்தைமாருடைய விஷயத்திலும் அது நியாயமானது என்பதை எப்பொழுது சகோதரர்களை உணரப்போகிறோம்? எப்பொழுது சகோதரர்களை உணரப்போகிறோம்? யாராவது பொறுப்பெடுக்கட்டும், தங்கச்சி பொறுப்பெடுக்கட்டும், ராத்தா பொறுப்பெடுக்கட்டும், பொம்பளை பிள்ளை தான் பார்க்க வேண்டும் என்கிற நியதியை எங்கிருந்து சகோதரர்களை கற்றுக்கொண்டோம்? இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வந்து கேட்கிறார், இமாம் அவர்களே, என்னுடைய மனைவி என்னுடைய தந்தையை பராமரிப்பதற்கு விரும்பாமல் இருக்கிறாள், என்னுடைய வீட்டுக்கு கொண்டு வரப்போகிறேன் என்று சொன்னால் எதிர்க்கிறாள், சண்டை போடுகிறாள், இப்பொழுது நான் எப்படி நடந்து கொள்வது என்று கேட்ட நேரம் இமாம் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள், உன் கணவன் உன் தந்தைக்கு பணிவிடை செய்வது உன் மனைவியின் மீது கடமை அல்ல. எனவே உன் மனைவிக்கான இருப்பிடத்தை நீ தனியாக தயாரித்து விட்டு, உன் தந்தைக்கான ஒரு இருப்பிடத்தையும் நீ தனியாக தயாரித்து விட்டு நீ உன் தந்தையோடு போய் தங்கிக்கொள் என்று சொல்கிறார்கள் பின் பாஸ் ரஹிமஹுல்லா அவர்கள். உன் மனைவியை பராமரிப்பதை விட உன் மனைவி உன் தந்தையை பராமரிப்பதற்கு தயங்கினால், அவள் எதிர்த்தால், அவள் இருக்கிற இடத்திற்கு கொண்டு வர மாட்டேன் என்று சொன்னால், அவளுக்கு ஒரு இருப்பிடத்தை தயார் செய்து கொடுத்து விட்டு நீ உன் பெற்றோரோடு போய் தங்கிக்கொள், அவர்களுக்குரிய பணிவிடையை செய் என்று சொல்லுகிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய கால சூழல் சொந்த மனைவியினுடைய தந்தையையும் தாயையும் கவனிப்பதற்கு தடுக்கிற பெற்றோர்கள், கணவன்மார்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மிக பெரும் அநியாயத்தை செய்கிறீர்கள், மிக பெரும் அநியாயத்தை செய்கிறீர்கள். தன்னுடைய சொந்த மாமனாரையும் மாமியாரையும் வேற்று மனப்பான்மையோடு நடத்தி கொண்டு, என்னையும் உங்களையும் என்னுடைய தாயும் தந்தையும் எப்படி பெறுவதற்கு கஷ்டப்பட்டார்களோ, வளர்ப்பதற்கு கஷ்டப்பட்டார்களோ, அதை விட பல மடங்கு கஷ்டத்தோடு தான் என்னுடையதும் உங்களுடையதும் பொறுப்பில் அமானிதமாக ஒப்படைத்திருக்கிற அந்த மனைவியை அவளுடைய பெற்றோரும் பெற்றிருப்பார்கள். அதே வேதனை, அதே கஷ்டம், அதே சோதனை, அதே நெருக்கடி, அதை விட அதிகமான கஷ்டம். அன்புக்குரியவர்களே, எல்லாவற்றையும் தாங்கி அவர்கள் ஒரு நல்ல பிள்ளையாக வளர்த்து என்னிடத்தில் பொறுப்பு தந்ததற்கு பிறகு சில்லறை காரணங்கள், சொத்து தரவில்லை, சீதனம் தரவில்லை, பிச்சை தரவில்லை என்கிற மோசமான காரணங்களுக்காக, அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஈமானிய சமுதாயம் தாயினுடைய மனைவியினுடைய பெற்றோரை கவனிப்பதில் இருந்து அவர்களை தடுக்கிற இறுகி போன ஈமானற்ற மனோநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, தந்தை என்கிற அந்த உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற நானும் நீங்களும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று நானும் நீங்களும் என்னுடைய தந்தையையும் எப்படி நடத்துகிறோமோ அதே போன்ற முறையில் தான் உங்களுடைய பிள்ளையை நீங்கள் படிக்க வைத்திருக்கலாம், உங்களுடைய பிள்ளையை பட்டதாரியாக்கி இருக்கலாம், பெரும் பெரும் பல்கலைக்கழகங்களில் நீங்கள் அவர்களை ஆளாக்கி இருக்கலாம். ஆனால் இதனுடைய பிரதிபலனை அல்லாஹ் இந்த பூமியில் நிச்சயமாக காட்டாமல் மரணிக்க செய்ய மாட்டான் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புரிந்து கொள்ளுங்கள் உறவுகளே, உங்களுடைய பெற்றோருக்கு நீங்கள் செய்வதை உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு செய்வார்கள், உங்களுக்கு செய்வார்கள்.